கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இரவு மட்டும் நம்மளுக்கு ஏன் இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு முன்னாடி நானும் அன்பு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் வந்து ஒரே ரூம்ல, ஒரே இடத்துல தங்கியிருக்கிறோம். அப்பயெல்லாம் வராத ஃபீலிங்ஸ் இப்ப மட்டும் ஏன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிகிரேட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்க முடியாம அவங்களுடைய தவிப்பு வந்து அதிகமாவே இருக்கு. அவங்க அத்தை சிவகாமி அத பார்த்துட்டு, "எதுவும் நினைக்காதம்மா, கண்ண மூடி தூங்கு எல்லாமே சரியா போயிரும்" அப்படின்றாங்க. நான் உங்கள 2 பேத்துக்கும் ஏற்பாடு பண்ணி குடுத்தது தப்பு தான். ஏன்னா, அந்த டைம்ல வந்து அத பண்ணிட்டு, அதுவும் அது ஒரு பிரேக்கப் ஆகும்போது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும். "சாரிம்மா" அப்படின்றாங்க. "அத்தை நீங்க சாரியெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த விஷயம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இத நாங்க கடந்து போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்பு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு கரெக்ட்டா 11 மணிக்கு மேல வந்து கரெக்ட்டா வந்து நம்ம கண்மணிய வந்து எழுப்புறாரு. "அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் எழுப்பிட்டு இருக்கீங்க. பார்த்தா என்ன நினைக்க மாட்டாங்க" அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ சத்தம் போடாம வெளில வா" அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வர்றாரு. வெளில வந்த முன்னாடி 2 பேரும் வந்து மனசு விட்டு பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "என்னாச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாச்சும் ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு டைம்ல வந்து நம்மளுக்கு எதிரா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு" அப்படின்ற மாரி அன்பு ஃபீல் பண்ணி சொல்றாரு. அந்த டைம்ல தம்பி பொண்டாட்டி வெளில வராங்க. "நீங்க எதுக்குப்பா வெளில வர்றீங்க?" அப்படின்றாங்க. இல்ல. நாங்க சும்மா அப்படியே வெளில காத்து வாங்க வந்தோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 2 பேத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மேரேஜ் ஆன பிறந்தே நம்மள ஒண்ணு சேர விடாம இருக்கறதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள சொல்லி தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வரைக்கும் அது கன்டின்யூ ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாற்றம் வருமா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அத வந்து தம்பி எடுத்தே சொல்றாப்புல. உண்மதானே. அதே மாரி பெரியப்பாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு காரணங்கள சொல்லி இந்த மாரி பிரேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. சரி விடுடா நம்ம அத பத்தி யோசிக்கவே வேணாம். முடிஞ்சு போன விஷயங்களும் முடிஞ்சு போனது தான். இனிமேலும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு முன்னாடி கண்மணி நானா இருக்கட்டும் 2 பேருமே வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, இனி வர காலங்கள்ல எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாரி ஒரு டைம்ல வந்து இந்த பிரேக் வந்து எங்களுக்கு தேவையான ஒண்ணா தான் இருக்கு. இன்னும் எங்களுக்குள்ள வந்து அன்பு அதிகமாகும் அப்படின்ற மாரி சொல்றாப்புல. ஆனா, அது கண்டிப்பான ஒரு விஷயம் தான். கணவன் மனைவிக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து எப்பயும் ஒரு பிரேக் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பாசம் அதிகரிக்கும். அந்த விதத்த தான் வந்து அன்பு எடுத்து சொல்றாப்புல. தம்பிய வந்து அத அப்செட் பண்ணிக்கிறாரு. உண்மதானே அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கேப்பிங்க வந்து மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் மெயினா வந்து வெண்ணிலா இந்த விஷயத்துல வந்து அவ வந்துரவே கூடாது. வெளில போன வெண்ணிலா அப்படியே வெளில போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திரும்ப அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி ஆஃபீஸ்ல வந்து அன்புக்கு வந்து அவங்க ஏதாச்சும் டீக்ரேட் பண்ணாங்கன்னா, அதுல ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதுக்கு மெயினா வந்து அவங்க பாட்டிய அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி அன்பு தம்பிக்கு போறாரு என்னங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.